அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிட நிலையம் பொத்தனூர். நான் உங்கள் வி சண்முகம் ஜோதிடர், பொத்தனூரிலிருந்து. வருகின்ற சித்திரை மாதம் 31 14/5/2025 புதன்கிழமை இரவு 10:34 மணிக்கு ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். 12 ராசிகளுக்குரிய இந்த குரு பயிற்சி பலனை பற்றி இன்றைய பதிவில் நாம் காணலாம். மிதுன ராசியில் குரு வருகின்ற காரணத்தினால் மிதுன ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தடைபடும், அலைச்சல் அல்லல் தொல்லை உண்டாகும், எடுத்த காரியம் தோல்வியில் முடியும், மனக்குழப்பம், பயம், ஏமாற்றம் வரும், கணவன் மனைவி பிரிவினை, சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு வரும், பாசநேசத்துக்கு பங்கம் வரும், பெண்ணால் பிழை வரும், அலைந்தாலும் தெரிந்தாலும் பணத்தட்டுப்பாடு உண்டாகும், வேலை கிடைக்காது, கிடைத்தாலும் சம்பளம் வராது, உழைத்தாலும் ஊதியம் கிடைக்காது, வேலையில் பொறுப்பு இருக்காது, முதலாளியிடம் கெட்ட பெயர் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும், சொந்த தொழில் பாதிப்பை கொடுக்கும், வியாபாரம் ஆகாது, வியாபாரம் ஆனாலும் பண கஷ்டம், பணத்தட்டுப்பாடு வரும், மாற்று தொழில் செய்தாலும் பெரிதாக எதுவும் கிடைக்காது, நஷ்டம் வரும், இருக்கின்ற தொழில் போதும், புதிய தொழில் வேண்டாம், புதிய தொழிலோ வியாபாரமோ சிறப்பு தராது, தவறான வழியில் சென்றாலும், தவறான வழியில் தொழில் செய்ய ஈடுபட்டாலும் வம்பு வழக்கு, கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைகள் தலை தூக்கும். அடுத்த குரு பயிற்சி வரும் வரை அமைதி காற்பது நல்லது. ஏனென்றால் சென்மராசியில் குரு வந்த பொழுதுதான் ராமர் வனவாசம் போனார். அந்த வனவாச வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதை வைத்து சிறப்போடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், அமைதி காக்க வேண்டும். குரு பகவானுக்கு, தட்சணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை நாளில் அர்ச்சனை செய்து வரவும். கடகராசிக்கு 12 குரு வரும் காலம். குரு வருவதால் நோய், பீடை, பிணி, தொழில் தேக்கம், விரயம், இடமாற்றம், மன நிம்மதி கெடும், உடல்நலம் மனநலம் பாதிக்கும். 12 குரு வந்தபோது ராமன் அம்பாள் ராவணன் வீழ்ந்தான் என்கின்ற ஒரு ஜோதிட கருத்தாய்வும் உண்டு. அதுபோல கைப்பொருள் விரயம் தரும், சித்தம் கலங்கி பித்து பிடிக்கும் நிலை வரும், கொடுக்கல் வாங்கல் செய்வது ஏற்ற காலமில்லை, பிறர் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக நேரிடும், கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை வந்தே தீரும், உத்தியோகம், சொந்த தொழில் பிரச்சனை வரும், வண்டி வாகனம் பழுது வரும், கடனுக்கு சாமீன் போடக்கூடாது, இடமாற்றி தொழில் செய்யக்கூடிய நிலை வரும், புதிய தொழில் வேண்டாம், சொத்து விரயம், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத வம்பு வழக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் அமைதி காக்க வேண்டும். வியாழக்கிழமை அன்று தட்சணாமூர்த்திக்கும் அல்லது குரு பகவானுக்கும் வழிபாடு செய்ய வேண்டும். சிம்மராசிக்கு 11 குரு வருவதால் திடீர் அதிர்ஷ்ட யோகம், திருமண யோகம், புத்திர சந்தான சௌபாக்கியம், பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனை தீரக்கூடிய யோகம், கோவில் குளம் செல்வது, கும்பாபிஷேகம் செய்வது அல்லது கலந்து கொள்வது,
தந்தை நலன் சிறப்பு பெறுவது, தொழில் லாபம் கொடுப்பது, கணவன் மனைவி நட்பு சிறப்பு பெறுவது, கூட்டு தொழில் சிறப்பு தருவது உண்டாகும். திருமண யோகம் உண்டாகும். பிரிந்த கணவன் மனைவி சேர்க்கை உண்டாகும். சகோதர மேன்மை, சகோதர ஒற்றுமை உண்டாகும். மனதில் வீரியம், தைரியம் உண்டாகும். பூர்வீக சொத்து வளர்ச்சி உண்டாகும். நல்ல நண்பர் நட்பு கிடைக்கும். தகப்பனுக்கும் தகப்பன் வழிக்கும் சிறப்பான யோகம். மாணவர்களுக்கு சிறந்த பொற்காலம். கன்னிராசிக்கு 10ல் குரு வருவதால், 10ல் குரு வந்தால் பதியை குலைக்கும் என்கின்ற ஒரு ஜோதிட சொல்லும் உண்டு. அதுபோல தொழில் மந்தம் கொடுக்கும், வரவுக்கு மேல் செலவை கொடுக்கும், பதவிக்கும் தொழிலுக்கும் ஆபத்தும் பங்கத்தையும் ஏற்படுத்தும். கடன்பட நேரிடும், கடன் கட்ட முடியாது, கடன் வாங்கக்கூடாது, அந்தஸ்தும் கௌரவம் பாதிப்பை கொடுக்கும். சொந்த தொழில் இழந்து கூலி வேலை செய்ய நேரிடும். பூர்வீக சொத்து வில்லங்கம், வம்பு வழக்கு வரும். கூட்டாளி நண்பர் பகை வந்திடும். உடல்நலக்குறைவு, மருத்துவ செலவு, பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், வேதனை, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இவைகளெல்லாம் வரும். அலைச்சல், அல்லல் தொல்லை, ஊர் விட்டு ஊர் போகும் நிலை ஏற்படும். அவைகளையெல்லாம் இந்த ஓராண்டு காலம் ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும். வியாழக்கிழமை நாளில் குரு பகவான் வழிபாடு, தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்து வரவும். துளாராசிக்கு 9ல் குரு வருவதால், இதுவரை 8ல் உள்ள குரு நோய் நொடி, பீடை, கடன், பல துன்பங்களை தந்த குரு பகவான் இன்றைக்கு 9ஆம் இடம் செல்வதால் பொருள் வரவு, தனவரவு, தானிய வரவு, யோகம், பாக்கியம், நோய் நொடி விலகுதல், தடைப்பட்ட காரியம் நடக்கக்கூடியது, தொழில் மேன்மை தரக்கூடியது, கடன் பிரச்சனை படிப்படியாக குறைக்கக்கூடிய அளவுக்கு குரு நல்ல யோகத்தை கொடுப்பார். தொட்டது துலங்கும், நட்டது விளையும். பெரிய மனித நட்பு உண்டு, அவரால் உதவியும் உண்டு. பகைவன் வந்து உறவாட வருவான். இனி சிறப்பான யோகம் மெத்த உண்டாகும். நகை நட்டு, பூமி, வாகனம், உத்தியோக உயர்வு, மாணவர்களுக்கு நல்ல கல்வி, உயர்கல்வி ஏற்படும். பணவரவு சிறப்பு தரும். கொடுத்த பணம் வசூல் வரும். இதுவரை இருந்த கல்வி தடை விலகும். நோய் நொடி பீடை விலகும். துலாம் ராசிக்கு இனி பொற்காலமே. குரு பகவானுக்கு வியாழக்கிழமை நாளன்று அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் சிறப்பான யோகம் உண்டு. விருச்சிக ராசிக்கு 8ல் குரு வருவதால் வாசகர்கள் கவனமாக இருக்க வேண்டும். 8ல் குரு வந்தபோதுதான் வாளி பட்டம் பதவி இழந்தான் என்கின்ற ஜோதிட சொல் உண்டு. அதுபோல தொட்ட காரியம் துளங்காது, நட்ட விதை முளைக்காது, விட்டது வராது, கொடுத்தது திரும்பாது, பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், விரயம், நஷ்டம், தொல்லை, துன்பம் வாசல் கதவை வந்து தட்டும். செய்தொழில் நஷ்டம் உண்டாகும். புதிய தொழில் வேண்டாம். அரசு தொழில், அரசு வேலை இடமாற்றம் உண்டாகும். இந்த நேரத்தில் எது செய்தாலும் ஜாதகருக்கு எதிராக முடியும். உறவினர், நண்பர், மனைவி பகை வந்து சேரும். வாகன பழுது, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பழுது ஏற்படும். பணவிரயமும் கடனும் ஏற்படும். கல்வித்தடை, மந்த நிலை வரும். தேவையில்லாத பிரச்சனை வரும். எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது. குரு தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும். தனுசு ராசிக்கு 7ல் குரு வருவதால் நோய், கடன், பீடை, பிணி தீர்ந்து உடல் நலம் பெறும். குடும்பத்தில் திருமணம் நடக்கும். நல்ல மனைவி, நல்ல கணவர் அமைவார். எடுத்த காரியம் வெற்றியை தரும். கடன் தொல்லை குறையும். தொழில் மாற்றம், விரிவாக்கம் நடக்கும். அரசு சார்ந்த அரசு தொழில் இடமாற்றம், ப்ரமோஷன் உண்டு. கல்வி, உயர்கல்வி சிறப்பு தரக்கூடிய அளவுக்கு யோகம் உண்டு. பொன்பொருள் ஆபரணம், தரகு, கமிஷன், ஃபைனான்ஸ் சிறப்பும் லாபமும் உண்டாகும். சேமிப்பு கூடும். வியாபாரம் மந்தநிலை விலகி நல்ல முறையில் நடக்கும். மாணவர்களுக்கு இது பொற்காலம். நீண்ட நாள் திருமணமாகாமல் இருந்தால்
திருமணம் கூடி வரும். நல்ல நண்பர், கூட்டு தொழில் சிறப்பு தரும். தாய் வழி பாசம் ஆதரவு உண்டாகும். மகர ராசிக்கு 6ல் குரு வருவதால் இதுவரை 5ல் குரு இருந்து நன்மைகள் பல செய்தார். இப்பொழுது 6ல் குரு வருவதால் புதிய கடன், நோய், பீடை, பணக்கஷ்டம், பொருளாதார தடை கொடுப்பார். திட்டமிட்ட காரியம் எதுவும் நடக்காது. கைகால் வலி, மனவலி, உடல் வலி உண்டாகும். அவப்பெயர், கெட்ட பெயர் ஏற்படும். நண்பர், உற்றார் உறவினர் பகைவர் ஏற்படும். தொழிலுக்கு போட்டியாளர் வருவார். உத்தியோகத்துக்கு பங்கம் வரும். உங்களுக்கு மேல் உள்ளவர்களை அனுசரித்து போக வேண்டும். இருப்பதை வைத்து, செய்கிற வேலை வைத்து, வரும் பணத்தை வைத்து சிக்கனமாக செலவு செய்து கடன் படாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கடன் வாங்கினால் கடன் கட்ட முடியாத நிலை வரும். ஆசைப்பட்டு எதை செய்தாலும் நஷ்டமே வரும். மும்மூர்த்தி ஸ்தலம் சென்று வியாழத்தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும். கும்பராசிக்கு 5ல் குரு வருவதால் பணக்கஷ்டம், மனக்கஷ்டம் எல்லாம் நீங்கி சிறப்பான ஒரு யோகத்தை தந்து மன அமைதி, தன்னம்பிக்கை உண்டாகும். காரியம் யாவும் வெற்றி தரும். பொருளாதார தடை நீங்கும். திருமண விஷயம் யாவும் வெற்றிகரமாக நடக்கும். கல்வி தடை நீங்கி நல்ல படிப்பு வரும். தொழில் படிப்பு வெற்றியை தரும். அரசு துறை, கணிதத்துறை வெற்றியை தரக்கூடிய யோகம் உண்டு. பண சேமிப்பு, பெரிய மனித நட்பு, ப்ரமோஷன், புத்திர சந்தான சௌபாக்கியம், பூமி காணி யோகம் தரும். வேலை மாற்றம் உண்டாகும். உள்ளூரில் வேலை செய்யும் நிலை ஏற்படும். பூர்வீக சொத்து, உறவு முறை சிறப்பு உண்டு. கணிதம், வியாபாரம் சம்பந்தமான தொழில்கள் வெற்றியை தரும். பத்திரிகை, கதை, கவிதை, கலைத்துறை போன்ற துறைகள் நன்மை செய்யும் யோகத்தை கொடுத்துவிடும். குருஹோமம் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. மீனராசிக்கு 4ல் குரு வருவதால் பிரச்சனைகள் பல வரும் என்றாலும் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றலை குரு பகவான் கொடுப்பார். எதிர்பாராத உதவி, எதிர்பாராத இடம் போகும் நிலை, சில மாற்றங்கள் எதிர்கொண்டு ஆக வேண்டும். பொது காரியம், தொண்டு செய்வதில் கவனம் தேவை. அதனால் கெட்ட பெயர் வரும். வேலையில் ஓய்வு தேவைப்படும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டும். இல்லையேல் மனக்கசப்பு, பிரிவினை, வேதனை வரும். அரசு துறை, தனியார் துறை தொழில் இடமாற்றம் வரும். அந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்வது நல்லது. சிலர் வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடும். அதனால் மன அமைதி கெடும். அதை ஏற்றுக்கொண்டால் பிற்காலம் சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் செய்ய வேண்டாம். அதில் கவனம் தேவை. படிப்பு, கல்வி நாட்டம் குறையும். வேண்டாத இடமாற்றம் வரும். புதியன தொடங்க வேண்டாம். விவசாயம், பழைய வியாபாரம் பலனில்லை. கமிஷன், தரகு வியாபாரம், அன்றாட வேலை சுமாராக போகும். குரு பரிகாரம், மும்மூர்த்தி தலங்கள் சென்று வழிபாடு செய்து சிறப்பான யோகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மேசராசிக்கு 2ல் இருந்த குரு இதுவரை தனதானியம், கல்வி, செல்வம், சுகம், ஃபைனான்ஸ் உயர்வை தந்தார். மேசராசிக்கு 3ஆம் இடம் குரு வருவதால் ஏமாற்றம், கஷ்டம், விரக்தி மனநிலையை கொடுப்பார். கடன், வம்பு வழக்கு ஏற்படும். கொடுத்த கடன் வராது. கடன் வாங்கினால் கட்ட முடியாது. தொழில் வேலையில் நஷ்டத்தை கொடுக்கும். பணக்கஷ்டம் வரும். குடும்ப கஷ்டம், நட்புக்கு பங்கம் வரும். மனைவி கணவன் உடல்நிலை, மனநிலை பாதிக்கும். கணவன் மனைவி மனக்கசப்பு, பிரிவினை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரையும் நம்பி கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது கூடாது. முதலீடு செய்து தொழில் செய்வது பிரச்சனையை வளர்க்கும். செய்கிற வேலையில் முதலாளி குற்றம் சொல்வார். அதனால் மன அமைதி பாதிக்கும். அதை அமைதியாக இருந்து சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
குரு வழிபாடு, குரு பரிகாரம், ஹோமம், மும்மூர்த்தி ஸ்தலம் சென்று செய்து கொள்வது நல்லது. ரிஷபராசிக்கு 2ல் குரு வருவதால் அதிர்ஷ்ட யோகத்தையும், நல்ல கல்வியையும், குடும்ப சுகத்தையும், திருமண யோகத்தையும், தனதானிய யோகத்தையும், பணவரவையும், தொழில் வியாபாரம் வேலையில் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு கேட்ட இடத்தில் மாற்றம் கிடைக்கும். கொடுத்த கடன் கேட்டால் வரும். மேலதிகாரி, பணக்காரர் உதவி கிடைக்கும். சொத்தில் இருந்த வில்லங்கம் விலகும். உடல் நோய், மனநோய், பிணி, பீடை விலகும். சுபகாரியம் குடும்பத்தில் நடக்கும். பூர்வீக சொத்தில் லாபம், அதிலிருந்த வில்லங்கம் எல்லாம் விலகி சுபத்தன்மை பெறும். உறவினர் வருகை, நட்பு ஏற்படும். தொழில் முன்னேற்றம் உண்டு. நல்ல மனைவி அமையும். ஆண்களுக்கு, பெண்களுக்கு நல்ல கணவன் அமையும். பொதுவாக ரிஷபராசிக்கு யோக காலமே. நன்றி சகோதர சகோதரிகளே. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.